வாங்க. ரம்யா எங்க? ரம்யா இங்க வாயே. ஹாய்க்கா. ரம்யா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. வா உட்காரு. இரு இரு ஒரு நிமிஷம். திரும்ப. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. அப்படிதான் இருப்ப. இப்பதான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன? ஸ்வீட் எடுத்துக்க. அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காரு வா. நீ தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. எனக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் தாய்மை என்ற பாக்கியம்தான். அது ஏன் தங்கச்சி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குமா? உனக்கு எனக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நம்ம ஆர்கே மாமாவுக்கு தான் சோதனைக்கு மேல சோதனைக்கா. என்னடி இப்ப போய் அந்த மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்க? நீ கேள்விப்படல போல இருக்கு. அவர் வாங்கின கடனுக்காக பேங்க்ல இருந்து அவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஆபீசர்ஸ் எல்லாம் அவர் வீட்டுக்கு போய் கடனை திருப்பி கொடுக்க சொல்லி நாசுக்கா மிரட்டிருக்காங்க. நாசுக்கா தான் மிரட்டினாங்களா? நல்லா மிரட்டலையா? என்ன சொல்ற? அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே நான் தான். ரம்யா, ஆக்சுவலா அத நான் தான் கட்டணும். ஆனா ஆர்கே மேனேஜிங் டைரக்டரா இருக்கும்போது வாங்கினது. அவர் பர்சனல் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால அவரை மாட்டி விட்டுட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்ததே உன் மாமனார் தான். என்ன ரம்யா, ஏன் சைலண்ட் ஆயிட்ட? தப்புக்கா. நீ ஏதோ பழி வாங்குற நோக்கத்துல எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பண்ணிட்ட, பறிச்சுட்ட. அவரும் வெறுங்கையை வீசிட்டு போயிட்டாரு. இன்னும் ஏங்கா விரட்டுற? இதுல உனக்கு என் மாமனார் வேற துணையா? அந்த ஆர்கே என்ன பார்த்து உபதேசம் பண்ணி டென்ஷன் பண்ணாரு. அதுக்கு இது பதிலுக்கு பதில். சரிக்கா, பெரியவங்க உபதேசம் பண்ணா ஒண்ணு கேட்டுக்கணும், இல்ல அதை அப்படியே விட்டுடணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு புத்திமதி சொல்றவங்கள இம்சை பண்ணக்கூடாதுல்ல. ரம்யா, இப்ப வந்து உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும். எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட கேட்டு அவங்க சொன்னபடியே நடந்துக்க. என்ன பாக்குற? ப்ளீஸ்கா, வேண்டாம். இனிமேலாவது நீ டென்ஷன் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இரு. எனக்கு நீ முக்கியம். உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ போற பாதை, எடுக்கிற முடிவு இதெல்லாம் தப்போன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட பெரிய கவலையே இதெல்லாத்துக்கும் உனக்கு துணை என்னோட மாமனார். அந்த மனுஷனை நம்பாதக்கா, அவருக்கு நல்லதே தெரியாதுக்கா. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இத பாரு, நீ உன் குழந்தைய பத்திரமா பெத்தி என்கிட்ட கொடு, அதுவே போதும். அக்கா, நீ நல்லா இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு ஒழுங்கா பிரசவம் ஆகும். சரிங்க பெரிய மனுஷி, வர வர நீயும் ஷா மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. சரிம்மா. உன் உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏதாவது தேவை இருந்தா எனக்கு போன் பண்ணு. உன் மாமியாரை கூப்பிட்டு சொல்லிட்டு கிளம்புறேன். அத்தை, சரிங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாய்மா. பாய்க்கா.
என் புருஷனையும் பிள்ளைங்களையும் ஒரே சமயத்துல ஏமாத்திட்டாளே, இவ்வளவு படிச்சவங்களையும் ஒரே அடியா முட்டாளாக்கிட்டாளே இந்த பாவி. அப்பா, அவளை நம்பினது நாம, குறிப்பா நான். அவளை நான் தான் ஒழிக்கணும். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, அவளை தீர்த்து கட்டினாதான் என் மனசு ஆறும்பா. டே கார்த்திக், அது மட்டும் இல்லடா, ஒண்ட வந்த பிசாசு நம்மள விரட்டிடுச்சு. அதை நம்ம ஓட ஓட விரட்டி இருக்கணும். பொம்பளை பிரதாபப்பட்டோம் பாரு, அதுதான் நாம செஞ்ச தப்பு. நமக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டா. நாளுக்கு நாள் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா. வாங்குற கடனை அடைக்கணும்னு பேங்க் மூலமா வேற டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா. இப்படிலாம் கண்ட துண்டமா வெட்டினாதான சரியா இருக்கும். மதன், கோபத்தை அடக்கு கண்ணா. உங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு கோபம் வருது? அதில் இருக்கிற நியாயம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஒன்ன மட்டும் புரிச்சுக்குங்க, கோபத்தால என்னைக்கும் எந்த நல்ல காரியமும் நடந்ததே கிடையாது. கோபம் வரும்போது நம்ம நிதானத்தை இழந்துடுறோம். அதனால தப்புகள் மட்டுமே தான் நடக்கும். இதுக்கு நிவர்த்தி வேணும்னா நிதானமா யோசிக்கணும். எப்ப நீங்க அபிராமி நம்மளை ஏமாத்திட்டா அவளா நம்ம சீரழிஞ்சு போயிட்டோம் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, உங்க கோபம் இன்னைக்கு அடங்க போறதே இல்ல. உங்களை மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன், அவளை மறந்து தொலைங்கப்பா. நடந்து போச்சு, விதி விளையாடிருச்சு. இனிமே மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நாம பார்க்கணும். இப்போ அபிராமி சட்டப்படி நம்ம மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வரா. இதுக்கு நம்ம கோபப்பட்டோம், அடிதடியில் இறங்கியோ நம்ம வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. நாமளும் சட்டப்படி இதுக்கு ஒரு நிவர்த்தியை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நாம நிதானமா யோசிக்கணும். நீங்க யாரும் இப்ப நிதானமா யோசிக்கிற நிலைமையிலேயே இல்ல. அந்த நிதானம் இப்ப எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை எங்கிட்ட விட்டுருக்கண்ணா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அவங்க உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்கப்பா. இது ஒரு பிரச்சனையே இல்ல, நான் சால்வ் பண்ணிக்கிறேன். புரியுதா? Forget it. ஏமா, அப்பா எப்படிமா இவ்வளவு பெரிய கடன் அடைக்க போறாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல எங்க ரெண்டு பேரும் அவர் பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. டே கார்த்திக், நம்ம அப்பா பழைய அப்பாவா இருந்திருந்தா இந்நேரம் அந்த அபிராமிய ஓட ஓட விரட்டிருப்பாரு. இப்ப அமைதியாயிட்டாரு. என்ன பண்றது? சாந்தமும் சமாதானமும் அவருக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அந்த சாந்தமா அமைதியும் கடன் அடைச்சிடுமா? முடியாதா? என்ன பண்றது? சோதனை காலமா இருக்க, நம்ம இந்த கஷ்டத்துல அனுபவிச்சுதான் ஆகணும். இத பாருமா, அப்பாவோட நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ கவலைப்படாத. நீயே உடம்பு சரியில்லாம இருந்து இப்பதான் நல்லா இருக்க. தேவையில்லாதெல்லாம் யோசனை பண்ணி உன் உடம்பு கெடுத்துக்காத. நிம்மதியாரி எல்லாம் நல்லதா நடக்கும். நான் வரேன்டா கார்த்திக். வாமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஹலோ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். Mr. President? என்ன பிரசிடென்ட் சார், எப்படி இருக்கீங்க? என்ன உங்க அப்பாவும் நீங்களும் திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி ரிவோக் பண்ணா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களா? அதான் கோர்ட்டுக்கு இழுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷப்படாத. எங்களுக்கு டென்ஷன் கொடுக்கறதா நினைச்சு நீயே குழி தோண்டிட்டு இருக்க. இத பார், எங்க அப்பாவை எப்பவுமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் அமைதியா இருக்கிறதால அடங்கி போறாருன்னு நினைக்காத. பார்த்தனே, அன்னைக்கு கோர்ட்ல பார்த்தனே, ஆர்கே ரிவர்ஸ் ஆனத. இனிமே அவரே நினைச்சா கூட என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஆமா, உங்க அப்பா சிங்கம் மாதிரி கம்பீரமா இருப்பாரு. எங்க போச்சு இந்த கம்பீரெல்லாம்? எங்க அப்பாக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இன்னைக்கு உங்க அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் அவர் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் அவரை சும்மா விட மாட்டேன். காலம் உன்னையை விட்டு வைக்காத அபிராமி. நீ ஏதோ ஜெயிச்சதா நினைச்சுட்டு இருக்க, ஆனா அது உண்மை இல்ல.
போக போக பாரு நீ என்ன பாடுபட போறன்னு. இன்னும் உன் திமிர் அடங்கலையா? இந்த அபிராமிய யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. உன் குடும்பமே ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் நான் அசர மாட்டேன். பேசாம என்கிட்ட மோதுறதை விட்டுட்டு அவங்க அவங்கள காப்பாத்திக்கிற வழிய பாருங்க. ஏய், என்ன பயமுறுத்துறியா? எங்க அப்பா மட்டும் பழைய ஆர்கேவா இருந்திருந்தா இந்நேரம் நீ காணாம போயிருப்ப. நீ போறது தப்பான ரூட்டுன்னு அவருக்கு தெரியும். அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்க போறேன்னு தெரியும். அவர் முதல்ல உன்னை ஒரு எதிரியாவோ ஒரு பொருட்டாவோ கூட மதிக்கல. நீதான் எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கிற அபிராமி. எனக்கே உபதேசமா? இவ்வளவு அனுபவிச்சு கூட இந்த அபிராமி புரிஞ்சுக்கல. இத பாரு அபிராமி, எங்க அப்பா மட்டும் ஊன்னு தலை அசைச்சிருந்தாருன்னா அப்ப தெரிஞ்சிருக்கோம் நாங்க யாருன்னு. சாரி, தெரிஞ்சுக்க உன் தலை இருந்தாதானே. எங்க அப்பாவோட ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டதுனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. இல்ல உன் கதையே முடிஞ்சிருக்கும். யார் யாரு கதை எப்படி எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்க தானே போற. அதையே தான் நானும் சொல்றேன். டிஆர்டி நோட்டீஸ் வந்தா நாங்க என்ன கலங்கி போயிடுவோம் நினைச்சியா? நீ எங்க அப்பா மேல சுமத்தின கடனை நீயே கட்ட வேண்டிய கட்டாயத்தை காலம் செஞ்சு காட்டும். விதி எப்படி விளையாடும்னு யாருக்கும் தெரியாது. இத பாரு அபிராமி, எங்க அப்பா ஆழ்கடல் மாதிரி. அந்த அமைதியை பார்த்து எதையும் எடை போட்டுறாத. உனக்கு பட்டா தாண்டி தெரியும். ஆடு, என்ன ஆட்டம் வேணாலும் ஆடு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போற. நாராயணா, வண்டி எடு. பார்க்கலாம். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் கண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, உட்காருங்க. தப்பி ஓடின கைதியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் கிடைக்கல சார். நீங்க சொன்ன மாதிரி நான் ஊருக்கு போய் விசாரிச்சேன். அங்கேயும் அவன் வரல. அவன் மனைவி குழந்தைங்க கூட அவன் காணாம போனதை நினைச்சு தவிச்சு போயிருக்காங்க. கந்து வட்டிக்காரன் கஸ்டடியில் இருப்பானோ? இல்ல சார், அங்கேயும் என்கொயரி பண்ணிட்டேன். அவன் அங்கேயும் போகல. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுகளை வச்சு அவனை நான் ஃபாலோவும் பண்ணிட்டேன். ஐ see. சமீபத்துல ஜெயிலிருந்து தப்பிச்சு போன கைதிகளோட அவன் தங்கி இருக்கலாமோன்னு சந்தேகப்பட்டு பார்த்தேன். அதுலயும் பிரயோஜனம் இல்ல. வேற பெரிய ஆட்கள் ஆதரவு அவனுக்கு இருக்குமோ? அப்படி தெரியல சார். மிஸ்டர் கண்ணி சார், மஃப்டி போலீஸை அவன் கிராமம், அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஆனா அவன் நிச்சயமா சிட்டிக்குள்ள எங்கேயோ தான் சார் இருக்கணும். ஏன்னா நாம அவன் ஊருக்கு போய் தேடுவோங்கிற விஷயம் அவனுக்கு நிச்சயமா தெரியும். அது மட்டும் இல்லாம பல இன்ஃபார்மர் கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரமே அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான் சார். ஓகே, அவன் கிடைச்சாதான் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஓகே சார், நான் கிளம்புறேன். பை. என்னக்கா ரம்யா கர்ப்பமா இருக்கா? அவளை பார்க்க போறேன்னு சொன்னா போயிட்டு வந்துட்டியா? நான் இன்னைக்கு சாயங்காலம் போறேன். நான் போய் பார்த்தேன். நான் அவளுக்கு ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்தேன். அவ என்கிட்ட காரமா பேசிட்டா. ஏன், என்னாச்சு? என்ன ஒரு சந்தோஷமே இல்லாம பேசுற? பேசல ஒரு பிடிப்பு இல்லையே? வர வர அவளுக்கும் உன்னோட வியாதி வந்துருச்சு. அப்படின்னா அவளும் உன்ன மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறைனாலதான். சரி, அவன் என்ன சொன்னான்? அந்த ஸ்ரீனிவாசன் பேச்சு கேட்டுட்டு நான் ஆர்கேவை தொந்தரவு பண்ணக்கூடாதான். பெரிய மனுஷன் மாதிரி பேசுறா. உங்க 2 பேருக்கும் நம்ம அப்பா பட்ட வேதனை தெரியாது. எனக்கு மட்டும்தான் அது புரியும். இனிமே எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஹலோ, வணக்கங்க மேமு. என்ன சொல்லு? கொஞ்ச நேரம் உங்க பேச்சையே காணுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏனுங்க மேம், உங்க ஆபீஸ்ல கேலண்டர் இல்லைங்களா? வட்டி கொடுக்கற தேதி வந்துருச்சு இல்லைங்க. பணம் வாங்கும்போது வேக்கிழமை வாங்குறீங்க, கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்ல. யாருக்கா போன்ல?
உன் வேலையை பாரு. என்ன மேம் என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. இந்த பாரு, நான் எதுவுமே மறக்கல. என்ன வேற ஒருத்தரோட கம்பேர் பண்ணி பேசாத. என் கேரக்டர் வேற. உங்க கேரக்டர் யாருக்கு மேம் வேணும்? எனக்கு என்ற கேஸ் தான் வேணும். அது உனக்கு வந்து சேரும். அசல் வேணுங்கிறது இல்லைங்க, வட்டி கொடுத்தீங்கன்னா போதும். நான் மொத்தமாவே செட்டில் பண்றேன். ஓஹோ, போன படார்னு வைக்கிறீங்களா? இதுக்கு சேர்த்து வட்டி போடுறோம் போருங்க. இப்பயே அது சொல்லு. யார் போன்ல? ஒரு கிளையண்ட். கிளையண்ட் கிட்ட எவ்வளவு ஹார்ஷா பேசுவியா? நான் அப்படிதான் பேசுவேன். போடா. ஏன் நீ தேவையில்லாம எல்லா விஷயத்திலும் மூக்க நினைக்கிறேன்? அக்கா, this is too much. I want to be alone. தீபா. எஸ் மேம். கொஞ்சம் என் கேபினுக்கு வரீங்களா? ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். யா. தீபா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எனக்கு உடனே 25 lakhs கேஷ் வேணும். நான் செக் எழுதி தரேன். நீங்க கொஞ்சம் பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டு வரீங்களா? அப்புறம் இந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது டிரான்சாக்ஷன் டாக்ஸ் கட்டணும், அதை கட்டிடுங்க. நான் மேனேஜர் கிட்ட பேசிடுறேன். அப்புறம் இத வேற யாருக்கும் சொல்ல வேணாம். ஓகே. இட்ஸ் அர்ஜென்ட்டா? நான் பேங்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி மேம்.